கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைய மிக பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய அடியா இருந்தாலுமே கூட, கொஞ்சம் நார்மலா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா, கார்த்திக்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அவரு உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்து இப்போ மீண்டு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலே, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நிலைமையா? ஏன்னா, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே நினைச்சது கிடையாது. என்னதான் அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் இந்த வீட்ட விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலுமே கூட, நம்ம கௌதம் அவரோட உண்மையான அண்ணன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட, அவர் தான் எனக்கு அண்ணன். என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் எனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட நின்னவரு. அவருக்கா இந்த நிலைமை அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சரியான நேரத்துல சேர்க்கல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அ கா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடயே இருந்திருக்க மாட்டாரு. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாக்டர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தம்பிய எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்டியாச்சு. இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்த கார்த்திக் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அண்ணனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலிய வந்து நல்லவன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, அண்ணனையும், அண்ணியையும் நான் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்கள கேட்காத கேள்வியே கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்க மேல அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு குழந்தை பொறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, இவ்வளோ நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுறாங்க. ஆனா, அதையும் தாண்டி நம்ம கார்த்திக் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த யோசிச்சு, யோசிச்சு அவரால வந்து பார்த்தீங்கன்னா, அத ஏத்துக்கவே முடியல. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து இப்போ வந்து நம்ப வச்சு ஏமாத்தி இருந்தாலுமே கூட, அவரோட மனசுக்குள்ள ரெட்ட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும்? எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைலாம் வாங்கி குடுக்கணும்? அது மட்டும் இல்லாம என்ன குழந்தை? ஏது குழந்தை? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு கனவு கோட்டைகளையும் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அந்த கோட்டை எல்லாமே இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ரொம்பவே வெக்ஸ் ஆயி போய் கிடந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அவரு யோசிச்சு, யோசிச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்துகிட்டு, "என்னாச்சு? எதுக்காக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு மயக்கம் போட்டு விழுந்தாரு?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாரிலாம் நடந்துச்சு. அந்த ஒரு அதிர்ச்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் என்னமோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி, இன்னும் கொஞ்சம் லேட்டா கூட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையுமே விட்டு போயிருப்பாரு. ஏன்னா, அவரு அவ்ளோ ப்ரஷர்லயும், அவ்ளோ டென்ஷன்லயும், அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றத்திலயும் இருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ பிபி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்க ஒரு வழியா காப்பாத்துனாங்க. ஒரு பக்கம் ஜானகி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இவங்க எல்லாருமே, "கார்த்திக் என்னாச்சு கார்த்திக்? எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.